அப்பு தம்பி டேய் இங்கே பாரு சாமி. டேய் அப்புக்குட்டி சிலுவிலை. வணக்கங்க. என் பேர் கலைச்செல்விங்க. என் பேர் சதீஷ்குமார். நாங்கள் வெஸ்ட்புரூக் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரோங்க. கோத்தகிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. எங்களுக்கு இப்படி 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இந்த 15 வருஷமாக நான் போகாத கோயில் இல்லை, படாத கஷ்டம் இல்லைங்க. எங்கே போனாலும் தனியாகவே நிற்கிறது, யாரை பார்த்தாலும் எது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து தாங்க இப்போ பரவாயில்ல. எங்கே போனாடா ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்தது தான் இந்த இடம். ஆனால் இங்கே வந்து தான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடச்சிருக்குன்னா டாக்டர் வித்யாலட்சுமி மேடம்னால தாங்க. அதனால அந்த மேடத்தை எப்பயுமே மறக்கக்கூடாது, மறக்கவும் மாட்டோங்க. அவங்க வந்து ஒரு தெய்வம் மாதிரிங்க எங்களுக்கு. நிறைய இடம் போய் பார்த்தவங்க எங்கேயுமே செட் ஆகலை. எல்லோரும் நிறைய இடத்துக்கு காமிச்சாங்க, அங்கே எல்லாம் போனவங்க ஒரு இடத்துலையும் செட் ஆகலை. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலும் இல்லை, கோயிலும் இல்லைங்க. ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்து ஊருக்காரவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலை சஜஸ்ட் பண்ணாங்க. வசந்தா ஃபெசிலிட்டி சென்டர்னு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டலுங்க. அப்புறம் இங்கே வந்து மேடத்தை பார்த்து அப்புறம் எங்களுக்காக மனசு வந்து வந்தோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மாதத்துலேயே ரெடி ஆயிடுச்சுங்க. ஐவிஎஃப்காகத்தான் ரெடி பண்ணிட்டு வந்தோங்க அமௌண்ட்டு. அப்புறம் மேடம் பார்த்துட்டு, இல்லை ஃபஸ்ட் இருந்தது தானே இப்போயும் இருக்கும், நீங்கள் ஐஏ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஐஏ ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மாதமே நின்றுச்சுங்க. இப்போ ஒரு பேபி இருக்குங்க. இப்போ பிறந்து 4 நாள் ஆகுதுங்க. மேடம் மாதிரி கைராசிக்காரவங்க யாருமே இல்லைங்க. மேடத்துக்கு பெரிய நன்றிங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களும் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பழகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி இருக்கவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயோ இந்த இவ்வளோ பெருசாக இருக்க ஹாஸ்பிட்டலு, இங்கே போனால் என்ன ஆயிடுமோ, இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு எங்கேயுமே போய் பார்க்காம அந்த மாதிரி கஷ்டம் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. எங்களை மாதிரி யாரும் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் இந்த பதிவு நான் போடுறேன். அப்புக்குட்டி கேப்பரா